Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. இப்போ நம்ம இங்க ஸ்கேன் தாம எடுக்க வந்திருக்கோம். நீ சும்மா படுத்திருந்தா போதும், ஒரு சின்ன போட்டோ அவ்வளவுதாம்மா. விளக்கம் கொடுத்தே கொள்றானே, இது எந்த இடம் வர தெரியலையே. தெரிஞ்சு என்ன பண்றது? எப்படி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்? இன்னைக்கு பிளான் ஊத்திக்கிச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போலாம் வாங்கக்கா. நேத்து மாதிரி நான் இன்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன். தனியாலாம் விட மாட்டேன். சரியா? போலாம் வாங்க. வாங்க. போலாம். பாத்து பாத்து வா. மல்லி, நம்ம அந்த டாக்டர் வாசுதேவனை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லிமா. ரேணுகாவை சீக்கிரமாவே ரெடி பண்ணி கூட்டிட்டு போனா நல்லதுமா. நீ அதை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புவாங்க. சரி. சொல்லுங்க மேடம், டாக்டர் வாசுதேவன் அனுப்பின பேஷண்ட் தான். அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. மனநிலை சரியில்லை. அவங்கள ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கேன் பண்ணா நல்லா. அப்படியா? சரி, நீங்க உள்ள போய் கேளுங்க. ஓகே ஓகே. ஹலோ, சொல்லுப்பா. ஸ்கேன் சென்டர்ல இருக்கேன். என்ன விஷயம்? ஏய், வாங்கடா போலாம். யோ, எனக்கு இல்லையா, என் பொண்ணுக்கு. ஏய், அந்த பொண்ணை உள்ளதான் கூப்பிட்டு போறாங்க. அங்கேயே போய் ஏதாவது பண்ண முடியுமா பாப்போம். வாங்கடா. ஐயோ, என்ன நீ எல்லாத்துக்கும் சாக்காகிற? நிசாவுக்கு இல்ல இது. நீ கேட்டினா ரொம்ப சாக்காயிடுவ. இப்போ உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது சொல்லு முதல்ல. யோ, என்னையா நீ பேசுறது கேட்கலையா? யோ, இரியா, சரியா கேட்கலையா? இங்க சிக்னல் கிடைக்கல, நான் வெளியில வந்துடுறேயா. ஒரு நிமிஷம் இரு. அம்மாடி, நீ இங்கே இரு. மல்லி வந்துருவா. அப்பா போன் வச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? டேய், உள்ள வச்சே தூக்கிடுவோமா? ஏய், இருடா. சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடும். வேற வழியே இல்லைன்னா வெளியே ரிட்டர்ன் வர்றப்ப தூக்கிடுவோம். ஏய்யா, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? ஹலோ. ஐயோ முத்து, தான் நம்மள பார்த்து வரேன்டா. ஹலோ. ஏய், பதறாதடா. நமக்கு தான் அவனை தெரியும், அவனுக்கு நம்மள தெரியாது. சாதாரணமா இரு. யார் வருவாங்க, எங்க வருவாங்கன்னு ஒன்னும் புரியலையே. இவங்க எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நான் உள்ள ஸ்கேன் சென்டர்ல நின்னு பேசுறேன். இல்ல இல்ல, இரியா இரியா, நான் வெளியில வந்து பேசுறேன். இரு இரு, கேட்கல, நான் வெளியே வந்துடுறேன். ஹலோ. இல்லையா, நான் உள்ள இருக்கிறேன். இங்க நெட்வொர்க் கிடைக்கல, அதனால நீ பேசுறது கேட்கவே இல்லை. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? டேய், இந்த இடம் சரியான தெரியல. நாம வெளியில வெயிட் பண்ணுவோம். சுத்தி கேமரா வேற இருக்கு. அதுவும் சரிதான். ஏய் ராசே, வாடா போலாம். என்னடா பிளான மாத்திக்கினே இருக்க? யார் இவனுங்க? புதுசா இருக்கானுங்க. ஒருவேளை ரகு அனுப்பியிருப்பானோ? டேய், அந்த பொண்ணு நம்மள பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய், நீ பயந்த காட்டி கொடுத்துருவ போல. கண்டுக்காமறா. அவளுக்கு நம்மள எப்பரா தெரியும்? ரகு சொன்னாலே இவனுங்களா இருக்குமோ?
அவனுங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்கானுங்க போல இருக்கா. அவ அப்பனை தேடி வந்திருப்பா. சரி சரி, நம்ம வெளில இருப்போம். வா ம் வா சரி, போலாம். வாங்க. என்ன போறானுங்க? சரி, நாம அவனுங்களை ஃபாலோ பண்ணுவோம். ரேணுகாக்கா என்ன எங்கேயும் காணோம்? மேடம் சொல்லுங்க மேடம். இங்க உட்கார்ந்திருந்தாங்கல்ல ஒரு பேஷண்ட், அவங்க எங்க போனாங்க? நான் பார்க்கல மேடம். பார்க்கலையா? எங்க போனாங்க? காணுமே. ரேணுகாக்கா, ரேணுகாக்கா. ஏய், எப்படியும் ஸ்கேன் எடுக்க 1/2 மணி நேரம் ஆகும். 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு ஏய், வாங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? நீ வாடா போலாம். அப்படியா சொல்ற? ஆமா, வா இப்பதானே வந்திருக்காங்க, அவங்க வர நேரமாகும். அதுக்குள்ளயும் போயிட்டு வந்துடலாம். அப்படியா? ஏய், அவ அங்க வரா பாரு. இவனுங்கள தான் ரகு அனுப்புன ஆளா இருக்குமோ? ம். ஆ. ஹாய். அண்ணே. சீக்கிரம் அடி. ஐயோ, ரேணுகாக்கா. வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? ரேணுகாக்கா. மல்லி. ஏத்துக்கடா. ஓடி. ஏத்துக்கடா சீக்கிரம். ஏறி. சீக்கிரம் போ. ஐயோ, ரேணுகாக்கா. ரேணுகாக்கா, நிறுத்துடா. என்னாச்சுமா? என்னாச்சு? ரேணுகாக்கா, யாரோ கடத்திட்டு போறாங்க. என்னம்மா? யாரோ கார்ல கடத்திட்டு போறாங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? கடவுளே, திரும்ப என் பொண்ண நான் விட்டுட்டேனே. ஐயோ ஐயோ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்காவை காப்பாத்திடலாம். ஐயோ ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. ஐயோ. என் பொண்ணு அணியாம விட்டேனேம்மா. ஐயோ 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 ஐயோ. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய், ஓடி. முடாம இரு. கூட்டு போடா. ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. ஏய், உட்கார் அமைதியா. டேய், அருவிக்கிட்ட மடினுங்களா? கொஞ்சம் கூட மண்டையில மசாலாவே இல்லையா? என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம்னு யோசிக்கவே மாட்டீங்களா? யாரை தூக்குறோம், எதுக்கு தூக்குறோம்னு கூடவா தெரியாது? உங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ? ஏண்டா ஏண்டா இந்த தொழிலுக்கு வந்து ஏண்டா எங்க உயிரை வாங்குறீங்க? புதுசா இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நாங்க இங்கதான் இருந்தோம். இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? அரஞ்சனா பல்லுகிலெல்லாம் தெரிச்சிரும். ஏய், என்ன கை வாங்குற? மரியாதை கெட்டுறேன். பொம்பளைன்னு பாக்குறேன். ஏய், பார்த்துட்டே இருக்க. பெரிய இவ மாதிரி என்கிட்டே சவுண்ட் கொடுக்கற. அக்கானு கூப்பிட்டு பழகு, சின்ன பையனை. அவ இவனு பேசுற. பொம்பளைன்னு பாக்குறியா? பாத்துலாமா? நீயா நானு பாத்துலாமா? வரியா வரியா? என்ன திருவிழாவுல காணாம போன மாதிரி முழிக்கிற. உங்களுக்கு எந்த மரக்காண்டவன்டா வேலை கொடுத்தான்? அவனுக்கு போன போட்டு நான் யாரு, எதுக்கு என்ன தூக்க சொன்னான்னு விவரமா கேளு. வந்துட்டானுங்க பெருசா. என்ன பெரிய ராணுவ ரகசியமா பேச போறீங்க? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறியா இல்ல அறையவா? பேசு. என்ன முத்து, முடிஞ்சுதா?
என்னது இது? ரகுவுக்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா வேற எவ்வளவுக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? ஒன்னும் புரியலையே. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவங்கள தூக்கிட்டு வந்துட்டோம் மேடம். எல்லாம் சேஃப் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். யார் கையிலயும் மாட்டிக்கலல்ல? அது வந்து மேடம், என்னடா இழுக்கிற? எதா இருந்தாலும் இப்பயே சொல்லிடு. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணணும்ல? மேடம் இவங்கள உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஆஹா, மேடம் மேடம்னு எவகிட்ட பேசுறான்னு தெரியலையே. தப்பான இடத்துல வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டே சுடர். இப்ப என்ன பண்றது? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அவங்க உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, அதான் கேட்டேன். அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ கடவுள் மாதிரி. என்ன மேடம் சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்குது, ஒன்னும் புரியல. தூக்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான். இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் அந்த கோடவுன்லயே இருக்கட்டும். நாளைக்கு கதிரேசன் டெண்டரை ஆபரேட் பண்ற வரைக்கும் அவ அங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவளை ரிலீஸ் பண்றதா இல்ல வேற ஏதாச்சும் காரியம் சாதிக்க யூஸ் ஆவாளான்னு பார்த்துட்டு தான் அவளை ரிலீஸ் பண்றத பத்தி நாம யோசிக்கணும். மேடம் அவங்க இங்கதான் இருக்கணுமா? ஏன் இப்ப அதுல என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்னடா ஸ்பீக்கர்ல போட்டு மொத்தமா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? மேடம் இவங்க தான் ஸ்பீக்கர்ல போட சொன்னாங்க. என்னாச்சு மேடம்? ஏய், அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இத முதல்லயே சொல்லக்கூடாதா மேடம்? ஏன் என்னாச்சு? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா மேடம். அவளுக்கு மண்டை சரியில்லை. சங்க புடிச்சு கடிச்சு வச்சிட போறா. கவனமா இருந்துக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? என்னடா ஏற்கனவே என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க, இப்போ என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. மேடம் அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? நான் யாரு, எதுக்கு என்ன தூக்க சொன்னான்னு விவரமா கேளு. வந்துட்டானுங்க பெருசா. என்ன பெரிய ராணுவ ரகசியமா பேச போறீங்க? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறியா இல்ல அறையவா? சரி சரி, தப்பிச்சிட போறா. கவனமா இருந்துக்கோங்க. அவளை வச்சு காரியம் ஆக வேண்டியிருக்கு. இன்னைக்கு தூக்குனதெல்லாம் விஷயம் கிடையாது. நாளைக்கு டெண்டர் அலாட் ஆகுற வரைக்கும் அவ நம்ம கையில தான் இருக்கணும். அதான் இப்ப நமக்கு முக்கியம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். அவசரப்பட்டு இவளுக்கு கட்டுப்படாம விட்டுட்டோமே. சரி, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இவளை கட்டி தான் வைக்கணுமோன்னு யோசிக்கணும். ஐயோ, சிரிக்கிறானே. கட்டி போட்டுருவானுங்க போலயே. இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா நீங்க இருமா. ஹலோ கதிரேசன் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் சார். என்னாச்சு சார்? ஏதோ பதட்டமா இருக்கீங்க போல இருக்கு. எனி ப்ராப்ளம்? என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். வாட்? நிஷாவையா? இல்ல சார், மூத்த பொண்ணு ரேணுகாவா சார். மூத்த பொண்ணா? என்ன சார் சொல்றீங்க? சார் அது ஒரு பெரிய கதை சார். என் பொண்ணு சாகல சார். என் மாப்பிள்ள என் பொண்ணை எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டு விட்டார் சார். ஏன் கெட்ட நேரம் பாருங்க. அவ மனநிலை சரியில்லாம இருக்கா சார். என்ன சார் சொல்றீங்க? எப்ப நடந்துச்சு? எல்லாம் இந்த 10 நாளுக்குள்ள தான் சார். ஐ சி. உங்க பொண்ணை கடத்தினவங்க யாருன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சார் யாரா இருக்கும்னு என்னால யோசிக்கவே முடியல சார். எந்த இடத்துல வச்சு கடத்தினாங்க? எப்பன்னு கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா? சார் இப்பதான் சார் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன இங்க ஸ்கேன் சென்டர்ல வச்சு அவளை ஸ்கேன் எடுக்க வந்தோம். இந்த பாலா போன போன் கால் வந்துச்சுன்னு அதை தூக்கிக்கிட்டு சிக்னல் கிடைக்கல பேசுறதுக்காக வெளில வந்துட்டேன் சார். அந்த டைம்ல என் பொண்ணு வெளில வந்திருக்கா சார். அயோக்கிய பசங்க கார்ல இழுத்து போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். சார் சார் எப்படியாச்சும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் சார் அவ மறுபிறவி எடுத்து வந்திருக்கா சார். செத்து போன பொண்ணு எனக்கு பொழைச்சு வந்திருக்கா சார். அநியாயமா இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறேன் சார். கதிரேசன் சார், டோன்ட் வரி. நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவல் கொடுக்குறேன். அவரோட டீம் உங்ககிட்ட நேர்ல வந்து விசாரிப்பாங்க. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சார். ஓகே சார். கமிஷனர் என்ன சொல்றாரு? இங்க வெயிட் பண்ண சொல்றாருமா.
லோக்கல் இன்ஸ்பெக்டர் வருவாராம், ஹெல்ப் பண்ணுவாரு, கண்டுபிடிச்சலான்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காருமா. கண்டுபிடிச்சிடலாம்லம்மா? நம்பிக்கையோட இருங்கப்பா. எந்த சூழ்நிலையிலயும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது. முன்னாடி காலம் மாதிரி இல்ல, இப்ப எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு இடத்துல இல்லனாலும் இன்னொரு இடத்துல தப்பு பண்ணவங்க மாட்டிப்பாங்க, ட்ரேஸ் பண்ணிடுவாங்கப்பா. நீ சொல்றத கேக்குறப்ப என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ஆ, ஆமாப்பா. உங்களுக்கு யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா? ரேணுகா அக்காவை கடத்திட்டு போய் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? அதான் ஒண்ணுமே புரியலம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பிசினஸ்ல எத்தனையோ பேரோட பகையை சம்பாரிச்சிருக்கம்மா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா மாப்பிள்ளட்ட பண்ணதை தவிர வேற யாருக்கிட்டையும் பெருசா எதுவுமே பண்ணலம்மா. என் நிலைமையை பாத்தியா? என் பொண்ணு வந்து சேர்த்துட்டா, இனிமே கோவத்தை குறைச்சிக்கிட்டு தப்பு தண்டா பண்றதை நிறுத்திக்கிட்டு அமைதியா வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. அவளுக்கு அதாம்மா பிடிக்கும். அவ மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அடிக்கடி சொல்லுவா, அவரை மாதிரியே சாப்பிட்டா இருங்கப்பான்னு சொல்லுவா. அப்ப எல்லாம் அதை பெருசா கண்டுக்கவே இல்லைனா, இப்ப அப்படி வாடலாம்னு நினைக்கிறப்ப எனக்கு போராட்டம் எப்படி தேடி வருது பாத்தியாமா. ஒன்னும் இல்ல, போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அக்காவை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா? என்னடா இன்னும் வரல? மாப்பிள்ள என்னடா இது? அந்த ரேணுகா கரெக்டா 10 மணிக்கு வந்துருவான்னு சொன்னாரு. அவளை இன்னும் ஆளையே காணுமே. இதென்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட்டா? கரெக்ட் டைமுக்கு வரலனா ட்ரெயினும் ஃப்ளைட்டும் போயிடவா போகுது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருவாங்க, வெயிட் பண்ணுவோம் மாப்ள. ஆல்ரெடி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சுடா. ரகுவானா கிட்ட விஷயத்த சொல்லுவோம், அவர் சொல்றதே கேட்போம். டேய், என்னடா தூங்கிட்டீங்களா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லண்ணா. என்னடா இல்ல? இன்னும் தூக்கலண்ணா. இன்னும் தூக்கலையா? இவ்வளவு நேரம் அங்க என்னடா கிழிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கேளுண்ணா, இன்னும் அவ வரவே இல்லண்ணா. வரலையா? என்னடா சொல்ற? கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு நிக்கிறோம்ண்ணா. 9:30க்கே வந்துட்டோண்ணா. இப்ப 11 தாண்டிடுச்சடா. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவ எப்படி அங்க வராம இருப்பா? ஒண்ணுமே புரியலையடா. நல்லா பாத்துட்டோம்ண்ணா, இது வரைக்கும் வரல. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, நாங்க வெயிட் பண்றோம். இல்லடா, பேசாம நீங்க கிளம்பி வந்துருங்க. இல்லண்ணா, வெயிட் பண்றோண்ணா. லேட் ஆகுதுன்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கால் பண்ணண்ணா. நிஜமா தான் சொல்றேன்டா, வந்துருங்க. பிளான் ஏதோ சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன், வந்துருங்க. ஆமா, கவின் உங்க கூட தானே இருக்கான்? ஆமாண்ணா, என் கூட தான் இருக்கான். சரி சரி, சீக்கிரமா வந்து சேருங்க. சரிண்ணா, வாடா, அண்ணா வர சொல்றாரு. சரி போலாம். இந்த கதிரேச கிறுக்கு பையன் எவ கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நாளைக்கு வரைக்கும் இங்க இருந்து என்ன பண்றது? அதான் புத்தி பேதலிச்சவன்னு ராஜி சொல்லிட்டாளே, அதே மாதிரி நடிச்சுதான் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் பார்க்கணும். என்ன பண்றது? எங்க போய் தொலைஞ்சானுங்க? சத்தத்தையே காணோம். ஏய், எங்கடா போனீங்க? என்ன மல்லி தேடுவான். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா. ஏய், சும்மா இருக்க மாட்டா? சும்மா கத்திக்கிட்டே இருக்கா? அப்புறம் வாயில துணி வச்சு கட்டி போட்டுருவேன். அப்புறம் வீட்டுக்கே போக முடியாது சொல்லிட்டேன். ஓ அப்படியா? இல்ல, நான் சத்தம் போட மாட்டேன். என்ன எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? மிரட்டு நான் பயப்படுவா போல இருக்க. இது தெரியாம போச்சே. பாரு, அமைதியா இருந்தேன்னா சீக்கிரமா போயிடலாம். இருங்கடா, பேய் ஆட்டனா என்னன்னு உங்களுக்கு காட்டிட்டு போறேன். டேய் வாங்கடா, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? அடையாண்டா நீ வேற. புத்தி சரியில்லாதவ கிட்ட நம்மள கோத்து வர்றாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. குர்ராத கா, இந்தாக்கா பிரியாணி சாப்பிடுக்கா. பிரியாணியா? லெக் பீஸ் வைக்க சொன்னியா? கேட்டேன்க்கா. ஓடிக்கு இருக்கிறதே 2 காலு தான். வரவன் போறவங்களா லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போறதுன்னு கடைக்காரன் கேக்குறான்க்கா. அப்படியா? அப்படியா சொல்ற? அப்போ ஒண்ணு பண்ணலாம். என் கை காட்டு.
நான் உன் கையை கடிச்சுக்கிறேன். ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? இதுக்கெல்லாமா பயப்படுவ? என்னடா நீ? ஏமத்து ஆ? ராஜி மேடம் எப்படி இந்த புத்தி கட்டவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்க? அதான் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நட்டா இருந்தாலும் பணக்கார நட்டா இருக்கணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.